Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த பேக்குக்கு பெல்ட் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பேக்கோட டுட்டோரியல் வந்து நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. நான் வந்து இந்த டுட்டோரியல் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுவரை நீங்க அந்த டுட்டோரியல் நீங்க பார்க்கல அப்படினா மேலே வர லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த பேக் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த பேக் வந்து ஸ்லிங் பேக் டைப்ல நான் வந்து லென்த்தியான பெல்ட் வந்து செஞ்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு வந்து பீட் வச்சு நான் வந்து இந்த பெல்ட் வந்து செஞ்சிருக்கேன். இதுல வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் பீட் வச்சு இந்த பேக் செஞ்சிருக்கனால இதோட பெல்ட்டும் வந்து இதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பீட் வச்சு நான் வந்து இந்த பெல்ட் செஞ்சிருக்கேன். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இதை கத்துக்கலாம். உங்களுக்கு வந்து மேக்ரம் நாட்ஸ் பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னா மேக்ரம் கிளாஸஸ் நான் போட்டு வந்துட்டு இருக்கேன். அதை வந்து நான் வந்து பிளேலிஸ்டா பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பேசிக்ல இருந்து மேக்ரம் நாட்ஸ் எல்லாம் கத்துக்கலாம். இதே மாதிரி பேக்ஸ் எல்லாம் போடணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் வந்து அதுவும் மேக்ரம் பேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மேக்ரம் பேக்ஸ் கத்துக்கலாம். உங்களுக்கு இந்த பேக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க மேக்ரம் கிராஃப்ட் எல்லாம் கத்துக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த ஸ்லிங் பேக்கு பெல்ட் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பெல்ட் செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே நான் வந்து கீச்செயின் ரிங்கை வந்து இந்த பேக்ல வந்து சைடுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம வந்து பைப்பிங் நாட் போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இனி வந்து பெல்ட் போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி சைடில் வந்து நான் வந்து ரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனி இதை நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். இனி வந்து இதை கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ரெண்டு சைடும் நான் வந்து ரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனி வந்து இதுக்கு வந்து பெல்ட் செய்யலாம். இப்போ வந்து இந்த பேக்குக்கு வந்து பெல்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ரிங் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். நான் வந்து 2 கார்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். 4 மீட்டரில் 2 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கலாம். இதை வந்து இந்த ரிங்குக்குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த 2 கார்டையும் வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு கார்டையும் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கொயர் நாட் போடலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் நாட் நான் போட்டேன். அடுத்து வந்து ஒரு பீடு வந்து கோர்த்துடலாம். இந்த சென்டரில் இருக்க இந்த 2 கார்டில் வந்து நம்ம வந்து பீடு கோர்த்துடலாம். இப்போ பீடு கோர்த்துட்டேன். இனி இந்த இடத்துலையும் ஒரு ஸ்கொயர் நாட் போடலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் நாட் போட்டேன். இன்னொரு ஸ்கொயர் நாட்டும் போட்டுடலாம். டபுள் ஸ்கொயர் நாட் நம்ம போட்டுடலாம். இப்போ டபுள் ஸ்கொயர் நாட் நான் போட்டேன். இப்போ வந்து சென்டரில் இருக்க இந்த 2 கார்டில் நம்ம வந்து பீடு கோர்த்துடலாம். நான் வந்து பேக்குக்கு வந்து எந்த மாதிரி பீடு யூஸ் பண்ணேனோ அதே பீடு தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன். சென்டரில் இதை கோர்த்துடுங்க. கோர்த்துட்டு ஸ்கொயர் நாட் போடலாம். டபுள் ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இனி வந்து டபுள் ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இதே தான் வந்து கண்டினியூ ஆகிட்டு வரும். ஒரு டபுள் ஸ்கொயர் நாட் போட்டுட்டு ஒரு பீடு கோர்த்து நம்ம வந்து டபுள் ஸ்கொயர் நாட் போடணும். இதே தான் வந்து இந்த பெல்ட்டு. உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ லென்த் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வந்து பீடில் வந்து இந்த மாதிரி கார்டு வந்து கோர்க்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா இதை வந்து லைட்டரில் காட்டினோன்னா முன்னாடி வந்து கொஞ்சம் சுருங்கிடும். நமக்கு வந்து கோர்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து பீடு கோர்க்கலாம். இந்த மாதிரி பீடு கோர்த்து ஃபுல்லாக போட்டு வாங்க. நான் வந்து இந்த பெல்ட் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து நான் இவ்வளோ தூரம் போட்டிருக்கிறேன்.
இதில் மொத்தம் 38 பீட்ஸ் வந்து நான் வந்து கோர்த்துருக்கேன். இனி வந்து இதை வந்து இந்த பக்கம் ஜாயின் பண்ணலாம். அடுத்த சைடு வந்து ரிங் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து 4 கார்ட்ஸ் இருக்குது. இந்த 4 கார்ட்ஸில் ஃபஸ்ட்டு கார்டு எடுத்து இது உள்ளே விட்டு நம்ம வந்து பைப்பிங் போட்டுக்கலாம். உள்ளே விட்டு நம்ம வந்து பைப்பிங் போடுவோம் பாருங்கள். அதே மாதிரியே பைப்பிங் நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக இழுத்து நாட் போட்டுக்கலாம். எல்லா கார்ட்ஸையும் இந்த ரிங்குள்ளே விட்டு நம்ம வந்து பைப்பிங் போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லா கார்ட்ஸையும் நான் வந்து பைப்பிங் போட்டேன். இனி வந்து இதை கட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். இப்போ வந்து இந்த பெல்ட்டை வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த பேக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து இந்த மாதிரி மேக்னெட் பட்டன் வச்சுருக்கேன். இது வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த பேக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த பேக்கில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.